இந்த 2026ல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே பண்றீங்க நண்பர்களே. அது நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடலாம். நண்பர்களே இந்த 7 நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணியே ஆகுறோம். யாரெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் போட்டு விட்டுட்டு போங்க. சரி இந்த நாள் நம்மளுக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஈவினிங்கா ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டு மில்லுக்கு கிளம்பிட்டேன். கோதுமை கொஞ்சம் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு போய் அரைக்க போயிருந்தேன். அங்க வேற கடலை மிட்டாய் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஜிம்முக்கு வேற டைம் ஆயிடுச்சு. வீட்டுல இருந்து பனானாவை எடுத்து லோட் பண்ணிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். சரி போகும்போது சிக்கன் வாங்கிட்டு போலான்னு பார்த்தா கோழி இருக்கு. ஆனா சிக்கன் இல்ல. ஒரே மன கஷ்டமா போச்சு நண்பர்களே. ஜிம்ல லேட் கிளாஸ் போடலாம் பார்த்தேன். டைரக்டா போயிட்டு டெட் லிஃப்ட்ல இறங்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் எம்டி ராட்ல இருந்து தான் நண்பர்களே ஆரம்பிச்சேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செட் நல்லா தான் போச்சு. ரெண்டாவது என்ட்ரி கொடுத்தா பாருங்க நம்ம காராபுந்தி. ஃபர்ஸ்ட் அந்த கிரீன் கலர் பிளேட் வரைக்கும் நல்லா தான் போட்டான். ரெண்டாவது வெயிட் ஏத்தனா பாருங்க. அடிக்கிறான் ஒண்ணே ஏற மாட்டேங்குது. அது நம்மளோட டர்ன். நான் அதிகமான வெயிட் எல்லாம் போட்டு அடிக்க மாட்டேன். பேக்குக்கு எது உட்காருதோ அந்த அளவுக்கு போட்டா போதும்னு போட்டுருவேன். இந்த டெட் லிஃப்ட் நல்லா ஸ்மூத்தா போச்சு நண்பர்களே. அந்த ஸ்மூத் நம்ம ஃபேஸ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு. நம்மளால ஃபேண்ட் கூட போட முடியல. அந்த இன்ஜூரி வேற வந்து நம்மள தொல்லை கொடுக்குது. சரி லேட் கிளாஸ் ஏதாவது போலாம் சொல்லிட்டு லேட்ல சில பல கிளாஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஜிம்லயே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த இன்ஜூரி வேற எப்படி இருக்குன்னு பாருங்க நண்பர்களே. இது வேற எப்ப சரியாகும்னு எனக்கு தெரியல. அப்படியே ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன். போன் கடைக்கு கொஞ்சம் வந்திருந்தாங்க. கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதை முடிச்சிட்டு நம்ம காராபந்தி வேற ஜிம் முடிச்சிட்டு பன் பட்டர் ஜாம் சாட்டே அவனுக்கு போயிட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கான். வரும்போது நடந்துதான் வந்து நம்ம மாப்பிள்ளைங்க எல்லாம் சுட்டு போட்டுட்டானுங்க. அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு இரவு உணவுக்கு சப்பாத்தியும் எக்கும் வச்சு சாப்பிட்டு இத்துடன் நாளை முடிச்சுக்கிட்டேன். உறுதியா இருங்க நண்பர்களே.